ஈவினிங். Good evening, sir. ஓகே, நாங்க இன்னைக்கு பேப்பர் ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். என்ன மாதிரி நல்லம் இல்லையா? Okay, sir. Discuss பண்ணுவோம். நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு நிமிடம் வெயிட் பண்ணுவோம். எங்களோட ஆட்கள் ஜாயின் பண்ண ஒரு 7 மணி, ஒரு 2 நிமிடம் ஆகி வெயிட் பண்ணி பார்ப்போம். Okay, sir. ஓகே. ஓகே பிள்ளைகள், நாங்க பேப்பரை செய்வோம் இல்லையா? எங்களோட அக்கள் பேப்பர் உங்களுக்கு ஷேர் ஆயிருக்கா? ஆமா, sir. ஓகே. ஸோ இப்படித்தான் வளமை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேப்பரை எழுதி கொண்டு இருக்கிறதுல நாங்க வினா, உங்களோட சக்சஸ் சயின்ஸ் புக் எடுத்து வினா இலக்கத்தை போட்டு விடைய மட்டும் எழுதுங்க போதும். கெமிலியா விளங்குனதா நான் சொன்னது? Yes, sir. வினா இலக்கத்தை போட்டு விடைய மட்டும் எழுதுங்க. சரியான விடைய, சும்மா எல்லாம் எழுதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க வினாவை போட்டு விடைய மட்டும் எழுதுங்க. முதல் 6 வினாக்கள் உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷேர் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியரா எல்லாருக்கும்? ஹர்ஷனி, தினுஷாந்த்? sir. ஓகே Clear, sir. ஓகே. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணணுமா? பேப்பரை கொஞ்சம் பெருசாக்கணுமா? No, sir. ஆமா, sir. ஓகேம்மா, இருங்க வர கொஞ்சம் பெரிதாக்கி விடுவேன். ஏன்னா பேப்பர் சில நேரம் விளங்காமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. சர்வசு கல்வி விளங்குதே இல்ல சார். விளங்கலம்மா? 6வது கல்வி விளங்குது இல்லையே. ஓ, முதல் 5 கேள்விதான் இப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே சார். பார்க்க விளங்கும் முதல் 5 கேள்விகள் மட்டுமே. முதல் 5 செய்து முடிக்க நான் உங்களுக்கு 6ல இருந்து அங்கிட்டு 10 வரை ஷேர் பண்ணுவேன். கெமிலியா எந்த கேள்வி போயிட்டு இருக்குமா? சார் முதலாவது கேள்வி சார். ஓகே ஓகே ஓகே, டைம் வேணும், செய்யுங்க. ஓகே, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே, நாங்க இன்னைக்கு முதலாம் தவணை பேப்பர் ஒன்று பார்ப்போம்னு நினைச்சோம். கெமிலியா எனக்கு சொல்லுங்க, கடைசியா நாங்க படிச்ச பாடம் எது? யூனிட் விலங்குகளின் பல்வகைமை. விலங்குகளின் பல்வகை. நவியா, தேஷானி எத்தனை பாடம் முடிச்சு? கடைசியா திண்ணம் திரவம்க்கு குட்டி அட்டவணைன்னு போட சொன்னீங்க சார். ஓமோ, அந்த பாடம் முடிச்சுட்டு வந்தானே சட பொருட்கள் இல்லையா? ஓ சார். ஓகே ஓகே ஓகே. அப்ப 2 பாடம், 2 பாடங்கள் முடிச்சிருக்கிறேன். ஓகே, நீங்க செய்ய ஆரம்பிங்க இப்போ. முதல் 5 கேள்வி தெரிஞ்ச செய்ய, தெரியாட்டி பரவாயில்ல, விடுங்க. தெரிஞ்ச செய்ய. கேள்வியும் எழுதியா சார்? கேள்வி எழுதாம வினா இலக்கத்தை போட்டு விடைய மட்டும் எழுதுங்க.
கேள்வி எல்லாம் எழுதி கொண்டிருக்காங்க. கேள்வி 4 விடை எல்லாம் எழுத வேணாம். அப்போ முதலாவது வினானா முதலாவது நம்பரை போட்டாச்சு. விடை எதுவோ அந்த விடையை மட்டும் எழுதுங்க. சரி நீர் சார். சைக்கிள் கிளியண்டா அது மட்டும் எழுதுங்க, அவ்வளவுதான். சார் முடிஞ்சு சார். ஓகேம்மா, முதல் 5 முடிஞ்சு. எல்லாரும் ஓகேவா? இல்ல சார். எந்த கேள்வி போயிட்டு இருக்கீங்க? சார் 4வது சார். சார் 4வது சார். ஓகே ஓகே. இப்போ உங்களோட ஸ்கிரீன்ல தெரியும் 4 8 வரை. செய்யலாம். சார் 9வது கேள்வியை கொஞ்சம் காட்டுவீங்களா? நான் 8 வரையும் எழுதி முடிஞ்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார், 9வது கேள்வியை கொஞ்சம் காட்டுங்க. 9 10. கேள்வி எக்ஸ்கியூஸ் சார். 9வது காட்டுங்க. ஓகே ஓகே. 4 5 6 முடிச்சிட்டோமா? என்ன மாதிரி அபர்ணிகா? முடிச்சுட்டேன் சார். இப்போ 8 9 காட்டினா சரியா? அப்போ ஓகே. இப்போ 8 9 10 11 பகுதி ஒன்றை முடிச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் 7வது கேள்வியை மட்டும் காட்டுறீங்களா சார்?
ஓகே ஓகே சார் கொஞ்சம் இருங்க. That person. சார் நான் 11 வரையும் எழுதி முடிஞ்சு சார். ஓ 7 to 11 வரைக்கும் செய்வோம். கொஞ்சம் டைம் கொடுப்போம் எல்லாருக்கும். ஓகே சார். ஓகே சார் எழுதிட்டேன். சார் 11 வரைக்கும் எழுதி. ஓகேம்மா கொஞ்சம் பொறுப்போம். எங்களை இப்பதான் 7, 8 செய்யறாங்க ஒரு சிலர். பதினொன்று முடிச்சுட்டீங்களா? பர்னிகா, கெமிலியா, தேஷானி? எஸ் சார் முடிஞ்சது. முடிச்சிட்டேன் சார். ஓம் சார் ஓம் 9வது கேள்வி செய்றேன். ஓகே 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 சரிங்க சரிங்க 9 பாரன். ஓகே ஓப்லைல் சார் நான் வரதுக்கு முன்னக்கே இதுக்கு முன்னக்கே என்னமாச்சும் பயிற்சி செஞ்சீங்களா சார்? இல்ல கெமிலியா, தேஷானி ஒன்றுமே செய்யல தேஷானி. சரி சார். ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். ஃபினிஷ் சார். ஓகேம்மா கேள்வி எடுப்போம். கெமிலியா, தேஷானி, கெமிலியா ஓகேவா? கெமிலியா சார் 11வது கேள்வியில விடை எழுதுறேன் சார். ஓகே ஓகே எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. கொஞ்சம் டைம் கொடுப்போம். அவசரம் இல்ல அவசரம் இல்ல. இன்னும் ஒரு 9 கேள்வி முடிய பார்ட் 1 டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் அந்த கீழே இருக்கிற 12வது கேள்வி எழுதிட்டேன் சார் ஃபுல்லா. ஓகே அபர்ணிகா என்ன கேக்குறீங்க? அந்த கீழே இருக்கு சார் 12வது கேள்வி. அது ஃபர்ஸ்ட் ஓ இந்தாங்க 12வது கேள்வி, மிகப்பெரிய ஒரு கேள்வி உண்டு. ஓகே 12 மட்டும்தான் செய்யலாம். 12 முடியதான் 13க்கு போகலாம். செய்யுங்க பாப்பா. பன்னிரெண்டாவது கேள்வி ஓகேண்டா சொல்லுங்க. சார் ஓம் உங்களை முடிவுக்கு 2 நிமிடம் இருக்கு சார். ஸோ
சுவாசத்தின் போது ஆக்சிஜன் வாயு வெளியேறும், திரும்ப சுவாசத்தின் போது ஆக்சிஜன் வாயு ஓகேம்மா நாங்க பார்ப்போம், எதுவும் டைப்பிங் எரர் இருக்கும், நாங்க பார்ப்போம் என்ன மாதிரி. சார் 12வது கேள்வி முடிச்சிட்டேன் சார். ஓகே வெளியேறும். எடுக்கட்டா? பதிமூன்று. ஓ 13 செய்யதான் நாங்க 14 ஆகுவோம். 13 செய்வோம். இப்ப 13 12வது கொஞ்சம் காட்டுங்களேன். பதிமூணையும் 12 ஒன்றா சேர்த்து காட்டுங்களேன். அபர்ணிகா 13வது கேள்வியை காட்டுங்களேன் சார். மூன்றாவதா? அதே 3வது. 1 மினிட். யாரோ 12 கேட்டாங்க, கொஞ்சம் பொறுங்க. யார் 12 கேட்டது முடிச்சிட்டீங்களா? சார் தேஷானி இப்பதான் சார் முடிச்சிட்டீங்க? செஞ்சுக்கிட்டு. ஓ ஓகே 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 தேங்க்ஸ். செஞ்சுட்டேன். ஓகே யாரோ இப்பொழுது ஜாயின் ஆயிருக்கிறீங்க. திடீரென்று இப்ப ஜாயின் ஆனால் கீழே வர கேள்வி செய்துட்டு போங்க, நான் மேல இருக்கிற கேள்வியை பிறகு நாங்க ஷேர் பண்றேன். இப்ப 13வது மட்டும் செய்யுங்க, 14 15 நான் காட்டுறேன். சார் செஞ்சுட்டேன். ஓகே சார் கொஞ்சம் இருங்க சார். ஓகே. செஞ்சுட்டேன். ஓகே 14 15க்கான ஓகே கேள்வியை பார்க்கலாம். ஓகே 14வது கேள்வி. சார் சார் எனக்கு 13வது கேள்வியை காட்டுறீங்களா சார்? கடைசியே சொல்ல எழுதல சார். சார் 14வது செஞ்சு 1 மினிட் கொடுப்போம். செம்பிலியா பாருங்க. ஓகே
மாதிரின்னா என்ன? எனக்கு தெரியல நினைக்கிறேன். கேட்டு பாருங்க. பிரிண்ட் அவுட்டும் கலர் பிரிண்ட், டபுள் சைட் பிரிண்ட், சிங்கிள் சைட் பிரிண்ட், இது போட்டோ காப்பி. எழுதிட்டேன் சார். ஓகே மேம். ஓகே 14 முடிஞ்சா எல்லாரும்? ஓகே. ஸோ இந்த 14ஆவதுக்கான இந்த படத்தை பார்த்துக்கொள்ளுங்க, உருவத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அதை வச்சுதான் 15ஆவது செய்ய போறீங்க. ரைட். நான் கொஞ்சம் சின்னதாகி காட்டுறேன். ஓகே வரன். ஓகே இப்போ செய்யலாம். வர்ணிகா சொல்லுங்கம்மா. ஓகே 14, 15 கெமிலியா 15, தேஷானி 15. எழுதிட்டேன் சார். ஓகே அப்போ இன்னொரு 5 வினாக்களை முடிச்சோம்னா நாங்க டைரக்டா டிஸ்கஷனுக்கு போயிடலாம். ஓகே இப்ப 16ம் 17ம் நீங்க செய்யலாம். மழை நாட்களில் வாகனங்களுடைய முதிய கண்ணாடியின் உட்புறத்தில் நீர் படலம் ஒன்று தொங்குவது காரணம் வாகனங்கள் வழி காணப்படும். வாகனத்தில் உள்ள வாகன வழியாக நீரை காணப்படும். மழை கண்ணாடி வாகன கண்ணாடி மீது தூசுக்கப்படும். வாகனத்தில் உள்ள வழி வெளியே செல்ல வெளியே செல்லாமையாகும். மைக்ரோஃப்ளோபம் 16, 17 முடிச்சிட்டோமா சார்? 17. ஓகே செஞ்சிட்டேன் சார். சார் கொஞ்சம் இருங்க சார். ஓகே 18க்கு போவோமா?
சார் கொஞ்சம் இருங்க சார். ஓகே. ஓகே, ஒரு சிலருக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், பாவம். இப்போ ஒரு ஆள் ஜாயின் பண்றார், யார் ஏதோ தெரியல. ஓகே, பரவாயில்ல. ஓகே, நான் நினைக்கிறேன் டைம் போதுமாக இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? சரி. ஓகே, இப்போ நீங்க 18, 19 கேள்வி செய்யலாம். 18, 19 செய்ய முடியாது, 18 மட்டும் செய்யலாம். இன்னும் 2 வினாக்கள் இருக்கு பிள்ளைகள். முடிய நாங்க பார்ட் 1 டிஸ்கஸ் பண்ணி முடிப்போம். எழுதிட்டேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே, நீங்க இப்ப 19, 20. எஸ், 19, 20. ஓம், அதோட நாங்க முடிக்கிறோம். பார்ட் 1 டிஸ்கஷனுக்கு போறோம். ரைட். 2 கேள்விகள் இருக்கு. இது ரெண்டையும் செஞ்சு முடிய நாங்க டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். எழுதிட்டேன் சார். இன்னும் இல்ல ஓகே, நாங்க ஸ்டார்ட்ல இருந்து பாப்போம் இல்லையா? சார். கொஞ்சம் இருங்க சார். 20வது கேள்வி செய்யணும். ஓகே கெமிலியா.
செய்துட்டு சார் செஞ்சுட்டேன். ஓகே, அப்ப நாங்க திருத்துறதோட மார்க்ஸையும் போட்டுக்கொண்டு டிஸ்கஷனையும் செய்திருவோம். அப்ப அநேகமா பாடசாலையில நீங்க அநேகமா 3 பாடங்கள் படித்திருக்க வாய்ப்பு இருக்கு. எங்கட சக்சஸ்ல நாங்க 2 பாடங்களை முடிச்சிருக்கிறோம். ஸோ 3வது பாடத்துல தான் முதல் 3 பாடம் தான் முதலாம் தவணை. சரியா? ஆகவே நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். முதலாவது கேள்வி, கீழுள்ளவற்றுள் உயிரற்றவைகளை மட்டும் கொண்ட விடை தொகுதி. கல் பேனை அலிரப்பர். கல் பேனை அலிரப்பர். ஓகே, கல் பேனை அலிரப்பர். ரொம்ப கவனமாக வாசித்து விடையளிச்சு பழகணும். நீங்க விஞ்ஞான பேப்பரை செய்யக்க ஏண்டா இப்போ இந்த ஏனைய பாடங்களும் ஓகே இருந்தாலும் விஞ்ஞானத்தை பொறுத்த வரையில நிறைய சிந்திக்க வேண்டிய ஒரு பாடம், உங்களுடைய சிந்தனா சக்தியை அதிகரிக்கிற ஒரு பாடம். ஆகவே நீங்க ரொம்ப கவனமாக ஆறுதலாக வாசிச்சு சிந்தனை செய்து விடையளிச்சு பழகணும். இப்போ இருந்து 6ல இருந்து அதான் நீங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். ஓகே, 2வது கேள்வி, நான் நினைக்கிறத படிப்பிக்கல உங்களுக்கு. நாங்க ஆடை கழுவும் போது மிகச் சிறப்பாக அழுக்குகளை நீக்கக்கூடிய நீர் மாதிரி எது? கிணற்று நீர், ஆற்று நீர், ஆற்று நீர், கிணற்று நீர், மழை நீர், கடல் நீர். ஓ, இந்த 2வது கேள்விக்கான விளக்கம் நாங்க படிப்பிக்கல, இருந்தாலும் ரைட்டா சொல்லி விடுறேன். உவர்திறன் அடிப்படையில் நீர் 3 வகை இருக்கு. உவர்திறன் அடிப்படையில் நீர் 3 வகைப்படும். படிச்சிருக்கிறோமா ஸ்கூல் வழியில? உவர்நீர், நன்னீர், சவர்நீர். உவர்நீர் என்பது கடலில் சமுத்திரங்கள்ல காண்ற நீர், உப்பு அதிகமாக உள்ளது. அந்த உப்பு அதிகமாக உள்ள நீரை நாங்க குளிப்பதற்கோ ஆடைகள் கழுவுவதற்கோ பயன்படுத்த மாட்டோம், உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, அந்த கடல் நீர்ல சவக்காரம் போட்டு குளிக்கவும் முடியாது எங்களால. ஆக கடல் நீர் அழுக்குகளை நீக்கிறது மிக கஷ்டம். அப்போ ஏனைய 3ம் விட மழை நீர், கிணற்று நீர், ஆற்று நீர், இது 3மே சரிதான். ஆனால் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த மழை நீரை விட கிணற்று நீர், ஆற்று நீரை பொறுத்தவரை கொஞ்சம் உப்புகளின் அளவு கொஞ்சம் கூட. எனவே ரொம்ப சரியான விட மழை நீர் தான். என்ற மழை நீர்ல உப்புக்களின் அளவு குறைவு என்றதால அழுக்குகளை கரைத்து நீக்குவது இலகு. அப்போ ஓகே, நான் இந்த இடத்துல உங்களுக்கு 3க்கு புள்ளி தரேன். இது மழை நீர், கிணற்று நீர், ஆற்று நீர், இது 3க்குமே புள்ளிகள் தரலாம். என்ன நாங்க அந்த பாடம் படிப்பிக்கவும் இல்லை. இன்னொன்று, இந்த 3மே ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடதான். எனவே உங்களுக்கு இதுக்கு 3க்கும் கிரேட் 6 என்றதால தரலாம். முதலாவதுக்கு 2வது கேள்வி, 2வது விட மார்க்ஸ் ஆகுறீங்க. ஒரு கேள்விக்கு 2 புள்ளிகள். நுண்ணங்கிகளை தெளிவாக அவதானிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தெரிவு செய்க. திறந்த வெளியொன்றில் உள்ள நீரை வெற்றுக்கண்ணால் அவதானித்தல். நுண்ணங்கி அவதானிக்க முடியுமா? கைவில்லை ஒன்றினால் நாட்பட்ட நீரை அவதானித்தல். கூட்டெரு பசலையை நீரில் கரைத்து பெறப்பட்ட நீர் மாதிரியை வில்லை ஒன்றினால் அவதானித்தல். நாட்பட்ட நீரை நுணுக்கு காட்டில தானே அவதானிக்கணும் இல்லையா? அதான் பொருத்தமானதாக இருக்கும். 4வது கேள்வி, கைவில்லை ஒன்றின் மூலம் ஒரே தடவையில் அதிக எண்ணிக்கையிலான அங்கிகளை அவதானிக்க முடிவது. அப்ப கைவில்லையால பாக்குறோம். இப்போ வெட்டுக்கிளிய பார்த்தா வெட்டுக்கிளிய மட்டும்தான் பார்க்கலாம். மராட்டை நல்ல நீட்டம் இருக்கும். நத்தை இந்த சைஸ்ல இருக்கும். அவ சின்னதை தான் அதிகமா பார்க்கலாம். கரையான். ஒழுங்குமுறைப்படி தாவரம், விலங்கு, நுண்ணங்கி அடங்கும் விடை தொகுதி. தாமரை, வாட்பை, பாக்டீரியா. வாட்பைனா என்னது? எஸ்,
யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. அது என்ன வாட் பேய்? இந்த பேய். கெமிலியா சார் கேட்டது. ஓம் என்னது வாட் பேய்? தெரியலையே சார். தவளையின் இன்னொரு தவளையின் இலந்தை. அதாவது கிணறுகள்ல பார்க்கலாம் நாங்க கருப்பு நிறத்துல பூச்சி போன்று மீன் போல அலைந்து தெரியும். நாங்களாம் அந்த உங்கள வயசுல அது மீன் என்று நினைச்சு கொண்டிருந்த காலம் இருந்தது. நான் நினைச்சேன். சரியா, நாங்க மீன் என்று நினைச்சு பார்த்த காலம் இருந்தது அது. பட் பிற்காலத்துல தான் நாங்க தெரிஞ்சுக்கொண்டோம் அது மீன் அல்ல, அதுதான் தவளையின் குஞ்சு. சார் இருக்கு சார். ஓ அந்த வாட்பேயை காட்டு. இந்த பாருங்க, பாத்துருக்கீங்களா? இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்தமா இருக்கு, இந்த இருக்கு. பாத்துருக்கேன் சார். ஆமா சார். பார்க்க அழகாக மீன் குஞ்சுகள் போல இருக்கும், கருப்பு நிறம். இது வளர்ந்தது என்றால் இதான் தவளையாக மாறும். இதற்கு பேர் வாட்பேய். ஆக தாவரம் தாமரை, விலங்கு வாட்பேய், நுண்ணங்கி பாக்டீரியா. ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க பிள்ளைகள், வெரி குட். உண்மையில இந்த 4வது வினா 5வது வினாலாம் கொஞ்சம் உங்களை சிந்திக்க தூண்டி இருக்கக்கூடிய வினாக்கள். நல்ல விஷயம், நல்ல சரியாக வாசித்து கிரகித்து விடையளிச்சு பழகி இருக்கீங்க, நல்ல விஷயம், வெரி குட். ஸோ நாங்க 5க்கு கீழே போவோம், நீங்க மார்க் பண்ணி கொண்டு வாங்க. இறுதியாக புள்ளிகளை நாங்க பார்ப்போம். ஓகே, 6 தொடக்கம் 10 வரையான வினாக்களை இப்ப நாங்க பார்க்கலாம். அசைவு அல்லது இடப்பெயர்ச்சியை காட்டாதது. கடல் அணிமணி சார். கடல் அணிமணி சரியா? சார் அசைவு அல்லாததுன்னு தானே சார் போட்டிருக்காங்க. அசைவு அல்லது சைக்கிளும் அதான் கேள்வி கவனமா வச்சிருக்கணும். நிறைய பேர் சந்தேகம் எப்படின்னா, உண்மையில கடல் அணிமணி அசையாதா? இடம்பெயராத விலங்கு. தொட்டச்சிருங்கி அசையாதா? இடம்பெயராத தாவரம். மண்புழு அசையும் இடம்பெயரும். ஆக இது ஒரு உயிரற்றதை பத்தி கேக்குறாங்க. சைக்கிள் அசையாது இடம்பெயராது. இப்ப டவுட் கொண்டு வந்துரும் உங்களுக்கு. சைக்கிள் அசையாம எப்படி நாங்க அதுல ஏறுறோம், இடம்பெயராம எப்படி பயணிக்கிறோம் டவுட். வெரி குட் அர்ஷினி. சுயமான அசைவு இல்லை எங்கட சைக்கிள் கிட்ட. நான் சொன்னேனே, எங்கட ஆடைய கழுவி நாங்க வெளியில போட்டோம்னா காற்றுக்கு ஆடும் அசையும், அது அசைவு அல்ல. அது காற்றாலதான் வருது அசைவு. அது காற்றாலதான் அசைது. எஸ், அதான் வெரி குட். ஓகே குட். சைக்கிள் விட கேள்வி உயிரற்றது என்னன்னு கேட்காம டிரெக்டா கேட்காம இப்படி இன்டிரெக்டா கேட்டிருக்காங்க. உயிரங்கி ஒன்று தட்போசினி என கருதப்படுவதற்கு அவ்வங்கியின் பிரதான சிறப்பு இயல்பாக அமைவது தட்போசனி. இங்க பதில காணா. ஒளித்தொகுப்பு. ஓ, ஏன் இவ்வளவு சந்தேகமா வருது விட? தட்போசினிடா ஒளித்தொகுப்பு செய்யும். அங்கிகளை தாவர உண்ணி ஊனுண்ணி என வகைப்படுத்துவதற்கு அடிப்படையாக அமைவது போசனை முறையா? போசனை முறையண்டா தட்போசனை பிற போசனைன்னு போயிரும். ஆனால் உணவு உட்கொள்ளும் முறை என்றாலும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன தெரியுமா? பாட புத்தகத்துல பாருங்க, போசனை என்றாலும் உணவுதான். ஆனா என்னன்னு கேட்டா
உணவு உட்கொள்ளும் முறையண்டா மென்று விழுங்குதல், மெல்லாமல் விழுங்குதல், உறிந்து குடித்தல் இல்லையா? அது உணவு உட்கொள்ளும் முறையில வரும். போசனை முறை என்று சொல்லும் போது தற்போசனை பிறப்போசனை வரும். ஆக நாங்க இந்த கேள்விக்கு விட இல்ல. 8வது கேள்வியை நாங்க என்ன செய்வோம்? 8வது கேள்வி விடுங்க. சரி, 8வது கேள்விக்கு சரியான விட இல்ல, நான் மார்க்ஸ் தரேன் உங்களுக்கு. 9வது கேள்வி. கீழே உள்ள உருவில் காட்டப்படும் உயிரங்கியின் சிறப்பியல்பு வளர்ச்சி. வளர்ச்சி 10வது கேள்வி நாங்க சக்சஸ்ல படிப்பிக்கல, இருந்தாலும் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க நம்பிக்கையில. சார் விட விலங்குல ஊற்று நீர். நிலக்கீழ் நீர் காணப்படும் முறை ஊற்று. எஸ், அதான் நாங்க சக்சஸ்ல படிப்பிக்கல. 3ஆம் பாடம் ஸ்கூல் வழியில படிச்சிருப்பீங்கிற நம்பிக்கை. ஓகே, 10 வினாக்கள் முடிச்சிருக்கிறோம். இன்னும் 10 வினாக்கள் இருக்கு. அந்த 10ல 9 கேள்விகள் திருத்தப்பட்டிருக்கும். ஒரு கேள்விக்கு நான் மார்க்ஸ் தரேன். இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். போதிய அளவு நீர் அருந்தாவிடில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். மலச்சிக்கல். மனிதன் தேவையான அளவு நீர் அருந்தாவிட்டால் மலச்சிக்கல் ஏற்படும். நீரிழிவு ஏற்படுவதற்கான காரணம் ஏன் நீரிழிவு ஏற்படுது? நீரிழிவு இனிப்பு வகைகளை அதிகம் உண்ணுதல். அது என்ன நீரிழிவு? சீனி நோய் சார். சுகர். ஓகே, ஏன் அந்த நோய் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? எங்கட அடிப்படை பழக்க வழக்கத்தை பொறுத்தவரையில இனிப்பு வகைகளை அதிக அளவில் உண்ணுதல். அப்போ அர்ஷனி இனிப்பு சாப்பிட மாட்டீங்களா? தேசானி சாப்பிடுவோம் சார், அளவா. குட். அப்ப இனிப்புகள் சாப்பிடுறது ஓகே, பரவாயில்ல, அளவோடு சாப்பிடணும் இல்லையா? தேவைக்கு ஏற்ற வகையில. நாங்க சாதாரணமாக சோறு சாப்பிடுற மாதிரி இனிப்புகளை உள்ளெடுக்கிறத குறைச்சு கொள்ளணும். இன்னொன்று இப்படிதான், இனிப்பு சீனி உள்ள உணவு மட்டும் எடுக்கிறத விட நீங்க சாதாரணமாக மா உணவு, சோறு, ரொட்டி, இடியப்பம், இந்த மாதிரியான மாச்சத்து நிறைந்த உணவை அதிகமா உள்ளெடுக்கிறதாலையும் இந்த நீரிழிவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதிக இனிப்பு சார்ந்த உணவை இப்போ உங்களோட வயசுல கிரேட் 6 தான், நீங்க உங்களோட வயசுல இனிப்பு சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. அளவுக்கு அதிகமாக இப்போ உதாரணத்துக்கு ஒரு 6-7 சாக்லேட்டை உண்டா சாப்பிடுற தன்மை, அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல இனிப்பு அதிகரிக்கும் போது எதிர்காலத்துல அது நீரிழிவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரைட், நாங்க பிறகு அதை பத்தி பேசுவோம். நீரிழிவு நீர் அருந்துறதால டிரெக்ட் தொடர்பு இல்ல. இரத்த அழுத்தத்துக்கும் நீர் அருந்துறதுக்கும் நேரடி தொடர்பு குறைவு. தடிமனும் அப்படித்தான். மலச்சிக்கல், மலங்கழித்தல் சிரமப்படுற நிலைமை தான் மலச்சிக்கல். 12வது கேள்வி போகும். மாணவன் ஒருவனால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடு ஒன்றிலே அருகில் குரு காட்டுகின்றது. பெறப்படும் அவதானம் முடிவு என்பவற்றை காட்டும் விடைகளை நிறமாற்ற சுண்ணாம்பு பால் நிறமாக மாறும். அவதானம் சார். நாங்க வெளிச்சுவாசத்தின் போது கார்பனீர் ஆக்சைடு வெளியேறதான் இது நாங்க படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போ சுவாசத்தின் போது கார்பனீர் ஆக்சைடு வாயு வெளியேறுகின்றது. நிறமற்ற சுண்ணாம்பு நீரின் நிறம் மாறும். இந்த விட 3ஆவதா? இல்ல சார், 2வது. சுவாசத்தில் 1 மினிட் பாருங்க, 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 ரொம்ப கவனமா செய்யணும். அதான் சொன்ன, அவசரப்படுறீங்க பாருங்க. நிறமற்ற சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறுங்கிற கூற்று சரி. சுவாசத்தின் போது ஆக்சிஜன் வாயு வெளியேறுங்கிறது சரியா? இல்ல சார், அதுக்கு அப்போ அதான் கவனமா செய்யணும். நிறமற்ற சுண்ணாம்பு நீரின் நிறம் மாறும்,
சுவாசத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும். மூன்றாவது விட. ஏனெண்டா அவதானத்தை மட்டும் நாங்க பாக்க. இரண்டாவது பாருங்க, அவதானம் சரி, முடிவு பிள்ளை தானே, விளங்குதா? ஏன் விட பிள்ளைங்கிறது விளங்குதா? ஏன் இரண்டாவது விட பிழை அப்படிங்கிறது விளங்குதா? ஆமா சார். அது விளங்கிக்கணும். சரியா பிழையா பிரச்சனை இல்ல, ஏன் பிழைங்கிறது விளங்கிக்கணும். ரைட். அதான் பாருங்க, இங்க வார நிறமற்ற சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும் அப்படிங்கிறது சரி. சுவாசத்தின் போது ஆக்சிஜன் வெளியேறுங்கிறது சரியாங்கிற கெமிலியா? இல்ல சார். சொல்லுங்க பாபு. இப்போ பால் நிறமாக மாறுங்கிறது சரி, சுவாசத்துல ஆக்சிஜன் வெளியேறுங்கிறது சரியா? இல்ல சார். ஆகவே இரண்டாவது விட பிள்ளை. பாதி தான் சரி, பாதி சரி நாங்க எடுக்க இயலாது. மூன்றாவது பாருங்க, சுண்ணாம்பு நீர் நிறம் மாறும். அது என்ன நிறமும் மாறும், நிறம் மாறுங்கிற சரி சரிதானே. கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும். ஓரளவு அந்த இரண்டாவது விட மூன்றாவது ரொம்பவே சரியா இருக்கிறதால நாங்க மூன்றாவது விட எடுக்கிறோம். தன் கவனமாக விடையளிச்சு. 13 சடப்பொருள் பற்றிய மாணவர்களின் 4 கூற்றுகள் தரப்பட்டிருக்கு. வலிக்கு திணிவில்லை, சரியா? முதலாவது ஒளியானது வெளியில் இடத்தை எடுக்காதது, சரியா பிள்ளையா? சரி சார். திணிவை கொண்டிராதது, சரி சார். சக்தியாகும், சரி சார். சரி. மின்னானது சக்தியின் ஒரு வடிவமாகையால் வெளியில் இடத்தை எடுக்கும். பிழை சார். கல்லொன்று வெளியில் இடத்தை எடுக்காததும் திணிவை கொண்டிருப்பதுமாகையால் அது சடப்பொருள். பிழை சார். கல் சடப்பொருள் என்பது சரி, இடத்தை எடுக்காததுங்கிறது பிழை. விளங்குதா? ஆமா சார். ஆக இரண்டாவது விட. யாருக்கா சந்தேகம் தான் கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே சார். 14 பக்கத்தில் காட்டப்பட்டுள்ள செயற்பாட்டின் மூலம் பெறப்படும் அவதானங்களை ஒழுங்குமுறையில் காட்டும் விட. பனிக்கட்டி, நீர், நீராவி. ஐஸ் கட்டியை கொண்டு வந்து கொஞ்சம் நாங்க சூடாக்கணும்டா. ஐஸ் கட்டி நீரா மாறி நீர் அப்படியே கொதித்து ஆவியாகும். ஆக பனிக்கட்டி, நீர், நீராவி. விட இருக்கு 4வது விட. மேற்குறிப்பிட்ட நிலை மாற்றம் நடைபெறுவது பன்சன் சுவாலை மூலம் கிடைக்கும். பன்சன் சுடர் இந்த அடுப்பு இருக்கு, இது மூலமா கிடைக்கும். எதால பனிக்கட்டி உருகிறது? வெப்பம். வெப்பம், சூடு. வெப்ப நிலை அல்ல, வெப்பம். சூடு காரணமாக தான் ஐஸ் கட்டி உருகுனது. பாருங்க, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். 16 மழை நாட்களில் வாகனம், எனக்கு ஒரு எழுத்துப்பிழை இருக்கு. வாகனங்களில் மூடிய கண்ணாடியின் உட்புறத்தில் நீர் படலம் ஒன்று தேங்குவது அவதானிக்கப்பட்டது. இதற்கான காரணமாக அமைவது வாகனத்தில் வழி வெளியேற செல்ல முடியாமை, நீராவி காணப்படுவதாகும். வாகனத்துக்குள்ள வழி வெளியே போகாட்டி பிரச்சனை இல்லையே. ஒரு மழை காலத்துல அந்த வாகனத்துல இருக்க கண்ணாடிக்குள்ள உள்பக்கமாக நீர் அப்படி ட்ரப்பா வருதுண்டா, உள்ள நீராவி இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க போய் கண்ணாடி முன்னாடி இருந்து 2 ஊதுங்க, அதுல ஆவி படிகிறத நாங்க பார்க்கலாம். நீராவி. அப்ப நீராவி, நீர் இருந்தாதானே நீராவி வர முடியும். அதான் அந்த விஷயம். அதை விட தாவரங்களினதும் விலங்குகளினதும் சுவாச செயல்முறை பற்றிய சரியான கூற்று. விலங்குகள் சுவாசிக்கும் எனினும் தாவரங்கள் சுவாசிப்பதில்லை, சரியா பிள்ளையா? எல்லாரும் சுவாசிப்பார்கள்.
சுவாசம் என்பது உட்சுவாசித்தலும் வெளிச்சுவாசித்தலும் ஆகும். சரி சார். சரி. தாவரத்தை போன்றே விலங்குகளும் சுவாசத்தின் போது அசைவை காட்டும். பிழை சார். பிழை. தாவரத்தை போன்றே விலங்குகளும் சுவாசம் மூலம் சக்தியை உற்பத்தி செய்யும். பிழை சார். சுவாசம் என்றால் என்ன? மூச்செடுக்கிறது. மூச்செடுக்கிறது இல்ல, சுவாச செயற்பாடு மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட சக்தியை பிறப்பித்தல் தான் சுவாசம். ஆக தாவரங்கள், விலங்குகள், நுண்ணங்கிகள் எல்லாமே சுவாசத்தின் மூலமாக சக்தியை பிறப்பிக்குங்கிற கூற்று சரி. ஆனால் நீங்க கிரேட் 6என்றதால 2வதுக்கு நான் மார்க்ஸ் தாரேன். ஆனால் அது அவ்வளவு பொருத்தம் இல்லை, இருந்தாலும் நான் மார்க்ஸ் தாரேன். 2வது விடையும் ஓரளவு தான் சரி, பட் பரவாயில்லை, நீங்க கிரேட் 6 தானே, அதால மார்க்ஸ் கொடுக்க முடியும். ஆனா 4வது தான் ரொம்ப சரியான விடை. 17, 18. ஓகே. சமகன அளவு கொண்ட நீரானது வெவ்வேறு வடிவங்களுடைய பாத்திரங்களில் இடப்பட்டுள்ளதை கீழுள்ள ஒரு காட்டுகின்றது. மேலுள்ள செயற்பாட்டின் மூலம் நீருக்கு திட்டமான வடிவம் உண்டு என்பதாகும். நீரானது எப்பாத்திரத்தினுள்ளும் இடலாம் என்பதாகும். நீரானது அவை இடப்படும் பாத்திரத்தின் வடிவத்தை எடுக்கும். சரி சார். அதான் விட. பாருங்க, நீங்க படத்தை பார்க்க இந்த நீர் ஒரு வட்டமா இருக்கு, இது ஒரு வித்தியாசமான ஒரு செவ்வக வடிவம், இது ஒரு கூம்பு வடிவம், இது ஒரு வித்தியாசமான வடிவம். திரவத்துக்கு வடிவம் பாத்திரத்தின் வடிவத்தை பெறும் அப்படிங்கறதான் இந்த பரிசோதனை நோக்கம். இது பாடப்புத்தகத்தில் உள்ள கேள்விதான், பாத்துக்கோங்க. உங்களுக்கு இது அனுபவம் வேண்டா, நாங்க பாருங்க, இது முடிச்சுட்டு 19. வழியின் இயல்பை பற்றி அறிவதற்கு மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடு ஒன்று அருகில் தரப்பட்டிருக்கு. இது நாங்க செய்தும் பார்த்தோம். இச்செயற்பாடு மூலம் பெறக்கூடிய முடிவு வழியானது வெளியில் இடத்தை அடைக்கும். சோதனை குழாயினுள் வழி உண்டு, உண்மைதான். சோதனை குழாயினுள் நீர் உட்செல்லாது, அதுவும் சரிதான், முடிவு அல்லது அவதானம். சோதனை குழாயினை நீரினுள் உட்செலுத்துவது சிரமம், அது இல்ல. வழியானது வெளியில் இடத்தை அடுக்கும், வெரி குட். 4வது விட இதான் முடிவு. அதாவது பார்ப்பது அவதானம், அதுல இருந்து நாங்க என்ன இதாதான் இருக்கும், இதுதான் என்று முடிவு எடுக்கிறோமே, அதான் முடிவு. இருபதாவது கேள்வி. குளிர்ந்த நீர் கொண்ட பாத்திரம் ஒன்றினுள் ஒரே அடியாக பனிக்கட்டி ஒன்றை விழ செய்யும் போது, ஒரு சின்ன கப்ல குளிர் தண்ணீர் வச்சிருக்கிறீங்க, குளிர்ந்த நீர், அதுல ஐஸ் கட்டியே போட்டீங்க. ஐஸ் கட்டிய போட்டீங்கடா என்னத்த உங்களுக்கு அவதானிக்க கிடைக்கும்? பனிக்கட்டியால் நீரின் அடியில் சென்று பின்னர் நீரின் மேற்பரப்பை அடைத்துவதற்கு ஐஸ் கட்டி நீரின் 2வது விட. ஓகே பிள்ளைகள், மொத்தம் 19 கேள்வி திருத்திருப்பீங்க. நான் ஒரு கேள்விக்கு 2 புள்ளி தாரன். ஆக மொத்தம் 40, ஒரு கேள்விக்கு 2 புள்ளிகள் வீதம், 19க்கு 38. அதோட 2 ஆட் பண்ணிக்கொண்டு எனக்கு செட் பாக்ஸ்ல போடுங்க, எத்தனை புள்ளிகள் என்று பார்ப்போம். ஓகே, செட் பாக்ஸ்ல போடுங்க, யாரும் சொல்ல வேணாம். செட் பாக்ஸ்ல மார்க்ஸ் போட தெரியுமா? இந்த மாதிரி ஓகே ஓகே ஓகே. அப்போ பழகிக்கொள்வோம் இல்லையா? உங்களோட ஜூம்ல முன்னாடி மைக் இருக்குதானே? மைக் பக்கத்துல வீடியோ இருக்குதா? அது பக்கத்துல ஒரு மனித உருவம் உள்ள 9 என்று போடப்பட்டிருக்கா? அது பக்கத்துல அப்படி ஒரு முகில் மாதிரி வரைந்து இப்படி இந்த ஷேப்ல வரைஞ்சி மெசேஜ் போடுவோம். இந்த மாதிரி ஒரு வரைந்து இருக்க செட் இருக்கா? CH அத கிளிக் பண்ணீங்கடா, உங்களுக்கு செட் பாக்ஸ் ஓபன் ஆகும்.
ஆம் சார். அதுல அதுல கீழே டைப் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பிரஸ் பண்ணிட்டு உங்களோட மார்க்ஸை போட்டீங்கன்னா மார்க்ஸ் வந்து சேரும். சார் நான் போட் தினுஷாந்த் 38. ஓம் சார் தேஷானி போட்டேன். சார் ஆஷினி போட்டேன். எப்படி சார் போடுறேன்? அந்த மெசேஜ் எவ்ரி ஜானு இருக்கு. எவ்ரி ஜானு. ஓகே, செட் பாக்ஸ்ல வருது பாப்போம். தினுஷாந்த் போட்டிருக்கார் 38. வெரி குட். ஹர்ஷனி போட்டிருக்காங்க 38. வெரி குட். ஒரு கேள்விதான் பிழைச்சிருக்கிறீங்க. நல்லது. எனக்கு 38 தான். அபர்ணிகா எவ்வளவுமா? 38. 38. நல்லது. தேஷானியும் போட்டிருக்கேன். ஓகே, தேஷானி எவ்வளவு போட்டிருக்கீங்கம்மா? சரியா பார்க்க கிடைக்கல. தேஷானியோட செட் பாக்ஸ் எனக்கு தேஷானி போட்டிருக்கிறீங்க 38. வெல்டன். மற்றவங்க மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க சிரமமானவங்க. ஹர்ஷினி சரி. கயானா 38. ஓகே. இங்க அபர்ணிகா போட்டீங்களா? கெமிலியா போட்டீங்களா? சொல்லலாம். சார் எப்படி சார் கொஞ்சம் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன். நம்ம செட்டுக்கு போன மெசேஜ் எவ்ரியோன்னு இருக்கு சார். பரவாயில்ல. அமெரிக்கா சொல்லுங்களேன். அபர்ணிகா சொல்லுங்களேன். விட எவ்வளவு மார்க்ஸ் எவ்வளவு சொல்லுங்க சார். பிள்ளைங்களாமா? 48. 40. 48. விலங்கல்ல 48. 42. 48 சார். 40. ஓகே. இல்ல சார் 48. மொத்த புள்ளிகளே 40 தானே அபர்ணிகா? சார் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? ஓ அபர்ணிகா, மொத்த புள்ளிகளே 40 தானே? ஆம் சார். ஓம், அந்த 40ல எத்தனை புள்ளிகள் உங்களுக்கு? 38. ஓகே ஓகே ஓகே. எனக்கு விளங்குது. ஓகே. கெமிலியா? கெமிலியா. ஓகே கெமிலியா, வெல்டன். கெமிலியா போட்டிருக்காங்க செட் பாக்ஸ்ல. ஓகே, இட்ஸ் ஓகே. அநேகமானவங்க போட்டிருக்கிறீங்க. ஓகே. என்னண்டா, இது ஒரு சாதாரணமான ஒரு பேப்பர். சரியா? உண்மையில இலங்கையில நடாத்தக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு பேப்பர் இது. உண்மையில இந்த பேப்பர்ல, இந்த பேப்பரோட மாதிரியை பொறுத்தவரையில தரம் 6க்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கூடிய பேப்பர் ஒன்று தான் இது. சில நேரம் கூட பெற்றோர் கூட பின்னாடி இருக்கலாம். ஸோ இது வந்து ஒப்பிட்ட அளவுல கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பேப்பர். ஸ்டாண்டர்டா கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ஒரு இறுக்கமான பேப்பர் தான். அப்ப இந்த பேப்பர்ல நான் பார்த்தேன், இந்த முதல் 4 கேள்வியெல்லாம் செய்யும்போது அநேகமா அந்த அளவு வாசிப்பு திறன் உங்கள்கிட்ட இருக்கிறது பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த பேப்பர்ல 20க்கு 20 சரி எடுத்திருக்கலாம், 18 சரி எடுத்திருக்கலாம், 10 சரி எடுத்திருக்கலாம். அது பரவாயில்லை, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களோட டார்கெட் என்னன்னா, உங்களோட ஸ்கூல்ல நடக்க போற முதலாம் தவணை பரீட்சை, பல பாடசாலைகள் நடக்க இருக்கிற 2ஆம் தவணை பரீட்சையில உங்களோட புள்ளிகள் அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு முதலாம் தவணை பரீட்சை சப்போஸ் நடந்தால் இந்த அளவுக்கு கேள்விகள் இருக்காது. சரியா? என்ன இதுல கொஞ்சம் நான் தான் சொன்னேன், இதுல மொழி வந்து கொஞ்சம் இறுக்கமாகத்தான் போடப்பட்டிருக்கு, இந்த மொழி நட. அதால யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. இதுல 38 எடுத்தாலும் சரி, 30 எடுத்தாலும் சரி, 25 26 எடுத்தாலும் சரி, ஒரி பண்ண தேவை. சரியா? புள்ளிகள் இவ்வளவு எடுத்தோம், இவ்வளவு கூட இவ்வளவு குறைவண்டு யாரும் ஒப்பிட தேவையில்லை. நீங்க பார்த்துக்கொள்ளுங்க எப்படி கேள்விகள் இருக்கு, அந்த கேள்வி நாங்க எப்படி அணுகிறது, எப்படி நாங்க செய்யறதுங்கிற மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. ஸோ அதை பார்த்துக்கொண்டு, ஓகே, இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கு உங்களுக்கு. அதுக்கிடையில ஓகே, நாங்க இந்த இன்னொரு கேள்வி பரப்ப செய்து கொள்வோம். இன்னொரு கேள்வி பரப்ப மாறன். இது இலங்கையில நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு பேப்பர் ஒன்று பிள்ளைகள்.
அதால நீங்க எதுவும் யோசிக்க தேவையில்லை. நீங்க எடுத்த புள்ளிகள் ஓகே, குறைவுன்னு சொல்றதுக்கு இல்லை. நாங்க இன்னொன்று 3ஆம் பாடம் படிப்பிக்கவும் இல்லை, வேற பிரச்சனை இல்லை. இந்த கேள்வி செய்வோமா, விடை மட்டும் எழுதுவோமா? சரி சார். ஓகே, ஸ்டார்ட்ல இருந்து போயிடும், ஓர்டரா இருக்கும் தானே, ஆரம்பத்துல இருந்து போயிடும். கொஞ்ச நேரம் இருக்கு. இந்த முதலாவது கேள்வியில கேள்வி எழுதி கொண்டு இருக்காங்க. உங்களோட சக்சஸ் கொப்பி எடுத்து விடைய மட்டும் போட்டா போதும். இந்த அட்டவணை தான் செய்யணும். அட்டவணையெல்லாம் போட்டு கொண்டு இருக்க தேவையில்லை. ஒன்றுன்னு போட்டு விடைய போட்டீங்கன்னா சரி. அதாவது ஆ எழுத்து ஆல உண்டு, அடுத்த எழுத்து ஆ உண்டு. ஓகே, விளங்குனதா அபர்ணிகா, எங்களுக்கு கெமிலியா? எஸ் சார். ஓகே, சார் எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் போய் வரமா இருக்கு சார். இப்போ சரியா? சார் எஸ். அரிய இருவிழி என்ன சார்? அரிய இருவிழியன்டா பைனாஸ்கோப். இந்த இப்படி பாப்பாங்க, இப்படி பாப்போம், தெரியுமா? ஆம் சார். அதான் அரிய இருவிழியன், பைனாஸ்கோப்னு சொல்லுவாங்க. சார் பெட்ரிக் கிண்ணம்னா என்ன சார்? பெட்ரிக் கிண்ணம், பெட்ரிக் கிண்ணம். ஓகே, நீங்க பெட்ரிக் கிண்ணம் பாருங்க, எந்த இடத்துக்கு வருமோ ஒப்பிட்டு பாருங்க. பெட்ரிக் கிண்ணம் எங்கட ஆய்வுகூடத்துல, விஞ்ஞான ஆய்வுகூடத்துல இருக்க ஒரு கண்ணாடி உபகரணம், சின்ன ஒரு கண்ணாடி கோப்பை. அதுல நாங்க இந்த பாக்டீரியா நுண்ணங்கிகளை வளர்ப்போம். ஆய்வுகூடத்துல பாக்டீரியாக்களை வளர்த்து அவதானிப்பதற்காக பாவிக்க ஒரு சின்ன கிண்ணத்துக்கு தான் பேர் பெட்ரிக் கிண்ணம். கைவில்லை தெரியும், பெட்ரிக் கிண்ணம், கை முள்ளு, இடுக்கி. இடுக்கியண்டா இடுக்கியண்டா ஏதாவது ஒரு பொருளை அப்படி எடுப்பதற்கு பாவிக்கிறது. ஏதாவது ஒரு பொருள், அப்படி ஒரு பொருள் ஏதாவது ஒரு ஒன்றை அப்படி கையில் எடுக்கிறது. கையில் எடுக்கிறதுலே இடுக்கிய பாவித்து எடுப்போம். கத்தரிக்கோல் தெரியும், இருவிழியன் தெரியும், குறிப்பு புத்தகம் தெரியும், பென்சில் தெரியும். எஸ், இடங்கள்ல அட்டவணையை முடிச்சுட்டு சொல்லுங்க பிள்ளைகள், பாப்போம். அட்டவணை மட்டும் பார்ப்போம் பிள்ளைகள். அட்டவணை மட்டும் பார்ப்போமா இந்த மாதிரி? ஓகே, அட்டவணை மட்டும் பார்ப்போம். ஓகே, பாருங்க, களப்பயணம் ஒன்றின் போது அப்படி எல்லாம் ட்ரிப், ஒரு சின்ன ஒரு ட்ரிப் கொண்டு போறீங்க, ஒரு சின்ன காடு ஒன்று விசிட் பண்றீங்க. பார்க்க தரம் 6 மாணவர்கள் கொண்டு சென்ற பொருட்கள். கைவில்ல கொண்டு போனாங்களாம், சின்ன சின்ன பூச்சிகள், சின்ன சின்ன கரையான்கள், கரப்பான் பூச்சின்ற கால்கள் எல்லாம் பார்க்க. பெட்ரிக் என்னடா ஏதாவது பொருள் ஒன்று எடுத்து வச்சு கொண்டு பாடசாலைக்கு கொண்டு வர. கைமுள்ளு கொஞ்சம் சின்ன அளவுல மண்ணை கிளறி விட்டு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க. இடுக்கி எதுவும் இருந்தா இப்படி சின்ன சின்ன பூச்சிகளை பிடிச்சு போட. கத்தரிக்கோள் இது வெட்டக்கூடிய விடயங்கள்ன்றதை வெட்டுவதற்கு. அரிய இருவிலையும் தொலைவை நோக்குறதுக்கு, தொலைவில் ஏதாவது இருக்குதான்னு பார்க்க. குறிப்பு புத்தகம் உங்களுக்கு தெரியும், எழுதி கொள்ள பென்சில் எழுதி வாசிச்சு, எழுதி படங்கள் கீறிக்கொள்ள.
வெட்டுக்கிளி ஒன்றை பிடித்து போத்தலினுள் இடல். எதை பாவிப்பீங்க? இடுக்கி. இடுக்கி. வெட்டுக்கிளிய கையில பிடிக்க இயலாதே. எந்த ஒரு பிராணியையும் நாங்க கைகளால பிடிக்க போகக்கூடாது. ஆக இடுக்கியால பிடிப்பதற்கு இடுக்கி. வண்டு ஒன்றின் கால்களை எண்ணிக்கையை அறிதல். கைவில்லை. கண்ணில்லை. கைவில்லை. கால்கள் என்று சொல்றதுல தூக்கம், அந்த கால்களை சொல்லும் தூக்கம். கைவில்லை. தாவரம் ஒன்றின் இலையை வேறாக்குதல். கத்தரிக்கோல். கத்தரிக்கோளால் வெட்டி கொள்றது. சந்தேகமா சொல்றீங்களே, நிறைய பேர் சைலண்டா இருக்கிறாங்க. கத்தரிக்கோள். பறக்கும் குருவி ஒன்றை அவதானித்தல். குறிப்பு புத்தகம். குறிப்பு புத்தகத்துல அவதானிப்பீங்களா மேல பறக்கிற குருவிய? அரிய இருவிலியன் சார். பைனாஸ்கோப். இப்படி பாக்குறதா, போகுதா குருவி போகுதான்னு பாக்குறது. மண்ணினுள் காணப்படும் அங்கிகளை சேகரித்தல். முள்ளு. கைமுள்ளு. கைமுள்ளு. ஓகே. பெற்றிக்கிண்ணமும் போட்டுக்கொள்ளும். பரவா, நீங்க அது விளங்கி கொண்டிருக்கீங்க. கொஞ்சம் வித்தியாசமா. இட்ஸ் ஓகே. கைமுள்ளால கிளறி விட்டு வெற்றிக்கிண்ணத்துல எடுத்திருக்கிறோம். ஓகே, ரெண்டுக்கும் கொடுப்போம் மார்க்ஸ். ஆக 1க்கு 1 வீதம். 5ம் சரியாக இருந்தால் 5 புள்ளிகள் நீங்கள் போட்டுக் கொள்ளலாம். ஓகே, குட். நல்லது. ஓகே, நல்லது. ஓகே, 5க்கு 5 புள்ளிகள். பாருங்க பிள்ளைகள், எப்படி ஒரு விஞ்ஞான பேப்பர் ஒன்று வருகின்றது என்று. ஸோ இந்த மாதிரி பேப்பர்களை செய்து பழகிறதால உங்களுக்கு பிரயோசனம் இருக்குன்னா உங்களோட பாடசாலைகள் நடக்கிற அந்த பரீட்சை வினாத்தால நீங்க பெரிய அளவான புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்றைக்கு அநேகமா நிறைய மாணவர்கள் இல்லாமே இந்த நோன்பு காலம் காரணமாக பல மாணவர்கள் இணையத்துல கொஞ்சம் இடர்பாடுகள் காணப்படுது. இன்னும் பாடசாலைகளும் நாளைய தினம் சில அநேகமா விடுமுறை அப்படின்னு சொல்லப்படுது. வீடுகள் இருக்கிற நீங்க கவனமா இருங்க, படிங்க. உங்களால ஸ்கூல் தொடங்கின பிற்பாடு ஒவ்வொரு நாளும் பாடங்களுக்கு தேவையான பயிற்சிகள் செய்து கொள்ளுங்க. எக்ஸாம் முதலாந்தவன பல பாடசாலைகள் நடக்கும் என்று நினைக்கிறேன். நடந்தாலும் நடக்காட்டியும் நீங்க படித்து தயாராகி கொள்ளுங்கள். ஸோ அந்த பேப்பர் மீதியை நாங்க அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். எப்படி பேப்பர் பரவாயில்லையா? இன்னைக்கு பேப்பர் ஒன்று செஞ்ச பிரயோசனம் இருந்ததா? என்ன நினைக்கிறீங்க? பிரயோசனமா இருந்துச்சு சார். பிரயோசனமா இருந்துச்சு சார். ஓகே. ஆனால் அந்த பேப்பரோட அமைப்பு கொஞ்சம் டஃப் தான். அது நான் சொல்லிடுறேன். அவங்களோட பேரண்ட்ஸ் பின்னாடி இருக்கக்கூடும், அவங்களுக்கு விளங்கி கொள்றது சொல்றேன். ஸோ நாங்கள் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். எங்களுடைய இஸ்லாமிய மாணவர்களுக்கு முன்கூட்டிய பெருநாள் வாழ்த்துக்கள். அதோட இந்த கிளாஸ் நாங்கள் முடிப்போம். எல்லாருக்கும் God bless you. Good night. Thank you sir. Bye sir. Good night sir. Thank you sir. God bless. Thank you sir. Good night sir. Bye sir. Good night.